வணக்கம் அஸ்வினி. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, லைவில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வெளியே வந்த பிறகு உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். எஸ்பெஷலி நான் எக்ஸிட் ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்டாக இருந்ததுனால எல்லாருமே வந்து குட் சோல், ட்ரூ சோல்னு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸும் இருந்துச்சு, பட் ஒரு 70% நல்ல ரெஸ்பான்ஸாக தான் இருந்துச்சு. அமேசிங். நீங்கள் வெளியே வந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ஓட் போடலன்னு நினைக்கிறேன். பட் யா, மேபி நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிருக்கலாம். எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, பட் அவ்வளோ டைம் இல்லை சார் சொன்ன மாதிரி. அதனால மேபி மக்கள் ஓட் போடல. ஹாய் அஸ்வினி, டைட்டில் வின்னிங் இஸ் நாட் அ எய்ம் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் உங்கள் எய்ம் அச்சீவ் பண்ணியாச்சா? எனக்கு பிக் பாஸ்குள்ளே போகிறதே எய்ம் தான். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதை அச்சீவ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. எதுக்கு சவுண்டு ரோஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் இது சொல்லணும். சவுண்டு ரோஸ்ட் பண்ணது வந்துட்டு ஒரு டாஸ்க்கு. ரோஸ்ட்னாலே வந்துட்டு அவங்கள கலாய்க்கணும், அந்த மாதிரி ப்ரூட்டலாக கலாய்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக எந்த பாரபட்சமும் பார்க்காம கலாய்க்கணும்னு சொன்னது தான் டாஸ்க்கு. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அதுதான். அவங்க என் ஃப்ரெண்டு தான். நான் எக்ஸிட் ஆகும்போது 4 பேர் நண்பன் பாட்டு பாடினாங்கல்ல, அதில் அவங்களும் ஒருத்தவங்க தான். அவங்க தான் என்னை ஸ்டார்டிங்கில் நல்லா பேசி நல்லா ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க. அது அவங்களுக்கே தெரியும். நான் சும்மா தான் ரோஸ் பண்ணேன். சொன்னதுக்கு எந்த வன்மமோ ஜெலசி எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பொறாமையும் கிடையாது. ஸோ அது ஒரு டாஸ்க்கு தான். அதனால் நான் ரோஸ் பண்ணேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ அந்த வீக் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா யார் ஹெல்மெட் ஆகிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சிவகுமார் அவர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சே சம்திங் யூ டிஸ்லைக் இன் பிபி ஹவுஸ். எனக்கு பிபி ஹவுஸில் என்ன பிடிக்காதுன்னா, நிறைய பேர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்காங்க. ஓப்பனாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல மாட்டுறாங்க. இதர் கலாய்க்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பின்னாடி பேசுகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. முத்துக்குமரன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட் ஆண்கள் அணியில். இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு, பட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் அவர் தான். ஸோ அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க் பிரின்சிபல் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல, அது சொல்ல முடியாது. எப்படி எப்போ வேணால் மாறலாம். முத்து, ஜாக் இவங்க 2 பேரும் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். அருண் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வெரி ஸ்வீட் கை. பிரின்சிபல் இருக்கும்போது அந்த வைஸ் பிரின்சிபல் சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த டைமில் டாஸ்கில் ஒரு கோஸ்டார் மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப சார்மிங்காக நல்லா பண்ணியிருந்தாரு. பிபி ஹவுஸில் யார் ஃபேக்காக இருக்காங்க? ஃபேக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ஃபேக் அப்படின்ற பட்டத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா சிச்சுவேஷன் அந்த ஏற்ற மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? எனக்கு முத்து அண்ட் ஜாக் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும் பிபி ஹவுஸில்? ஆக்சுவலி நான் யாருன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்றதை நான் நினச்சிட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருந்துச்சு. பட் வெளியே வந்தோடனே ஒரு நியூ டைமென்ஷன், அது ஒரு தனி உலகம் பிக் பாஸ்ன்றது. இன்னுமே நான் அதுலேருந்து மீண்டு வரல. மென்டலி நான் அங்கே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். வர கனவுகள் எல்லாமே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வருது. நேற்று கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரியாலிட்டிக்கு வர டைம் ஆகுது. பட் நிறையா நான் யாருன்றதை உணர முடிஞ்சிச்சு. ஸோ டாப் 5 கண்டஸ்டன்ஸ்னால் யார் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட கணிப்பு படி முத்து, ஜாக், விஷால், அப்புறம் ரயான், சௌந்தர்யா. ஸோ யுவர் ஒப்பீனியன் அபவுட் சாச்சனா? சாச்சனா அவங்க ஆக்சுவலி அவங்க சின்ன பொண்ணு. பட் சம்டைம்ஸ் அவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் மெச்சூர்ட் தான். அவங்க கரெக்ட் மெச்சூர்ட் அண்ட் இம்மெச்சூர் ரெண்டுமே அவங்களுக்குள்ளே இருக்குது. பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக மெச்சூர்டாக பேசுகிறாங்க. அவங்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பட் சில இடத்துல அவங்களோட ஏஜ் அந்த இமெச்சூரிட்டி வெளியே வருது.
பட் மற்றபடி அவங்க குட், நல்லா தான் பண்ணுறாங்க. நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் பற்றி சூப்பரா பண்றாரு ஒரு ஹோஸ்ட். மக்களை அவர் உட்காருங்கலாம் சொல்றது கிடையாது, நாங்க தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி சுத்தி விடுறோம். பாவம் மனுஷன், அவர் பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இன் பிபி ஹவுஸ்? எல்லா மூமெண்ட்ஸுமே மறக்க முடியாதுதான். நான் இருந்த 21 டேஸ்மே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத இதுதான். எனக்கு வருத்தம் இல்லை வெளியே வரும்போது, கொஞ்சம் இருந்துச்சு, பட் அதை விட இருக்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருந்துச்சுன்றதுனால ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்னோட ஃபேவரட் சாப்டரா என்னோட புக்ல நான் பாக்குறேன். ஸோ அக்கா ஒரு சாங் பாடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சாங்கா? என்ன பாட்டு பாடுறது? எதுக்காக கிட்ட வந்தாலோ, எதை தேடி விட்டு போனாலோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் உன் நினைவிருந்தாலே போதும், நிமிர்ந்திடுவேனே நானும். அடக்காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை. அவ்வளவுதான். உங்க வாய்ஸ் கியூட்டா இருக்குன்ட்டு கமெண்ட்ல வந்து. தேங்க்யூ. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்டர்ஸ்க்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள்ள ஒரு லவ் இல்லாதனால தான் நீங்கள் ஹேட் வந்து வெளிப்படுத்துறீங்களோன்ற எனக்கு தோணுது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, லவ் கொடுக்க நான் இருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட் லவ். அண்ட் எனக்கு ஓட் போட்டு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு எல்லாருக்கும் கோடி நன்றிகள், ரொம்ப நன்றி. நான் செகண்ட் வாரத்திலேயே வெளியே வந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் ஒரு வாரம் தள்ளி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி வெளியே வந்தோடனே நீங்க கொடுக்குற அன்பு, அதை நான் ஒரு போஸ்டாவே போட்டிருந்தேன். நன்றி, தேங்க்யூன்ற ஒரு போஸ்ட். அவ்வளோ கிராட்டிடியூட் இருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.